வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனும் உயர்நிலை செயற்திட்டக்குழு உறுப்பினர் நெல்லை கருப்பசாமி பாண்டியனும் கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டதாலும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட கழகத்தின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியில் குறிப்பிடத்தகுந்த இவர்களை போன்றவர்களே இப்படி நடந்து கொள்ள காரணம் என்ன? கட்சிக்குள் நெருக்கடியா அல்லது கட்சி தாவும் சுயநல எண்ணமா? விவாதிக்கலாம். பங்கேற்போர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை துணை செயலாளர் வழக்கறிஞர் திரு வைத்தியலிங்கம், மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் கலைஞர் திரு ஞானி, சொல்லலாம் இல்லையா? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார், இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து ஜெயந்தி மற்றும் மணிகண்டன், மதுரை அரங்கிலிருந்து பூபதிராஜ் மற்றும் அரவிந்தன், நெல்லை அரங்கிலிருந்து கணேசன் மற்றும் சங்கர் சர்மா 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு ஆவடிக்குமார், அங்கிருந்து விலகினா இங்கதான் வருவாங்க அப்படின்னு ஊரெங்கும் பேச்சு, உங்க கருத்து என்ன? இல்லை, அவங்க வருவாங்க, ஆனால் நாங்கள் ஏற்றுக்கிறோமான்றது அது எங்களுடைய முடிவு. அவங்களுடைய உட்கட்சியில் நடைபெற்ற பிரச்சனைகள் இல்லை அவங்களுக்கான பிரச்சனைகளில் தான் அது வெளியிட்டு. இன்னும் சொல்லப்போனால் கூட அவங்க சொல்லக்கூடியது இந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் விடுதலையை மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள், பட்டாசு வெடித்தார்கள், அதனால் நிற்கணும் தான் அவங்க இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய செய்தி வெளியாயிருக்கு. பட்டாசு வெடிச்சதுக்கெல்லாம் அவங்க போய் நின்று வெடிச்சாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. ஆக பட்டாசு வெடிச்சதுக்கெல்லாம் கட்சி விட்டு ஒருத்தரை நீக்கிறாங்கன்னா அந்த கட்சி எவ்வளவு வலிமையா இருக்குன்றதுதான் அர்த்தம். ஈஸியா சொல்லிட்டீங்க. பட்டாசு யாருக்காக எதுக்காக வெடிச்சாங்கன்னு இருக்குல்ல? இல்ல, அது அதுலயே நான் இன்னொரு வார்த்தையும் சொன்னேன். பட்டாசு அவங்க வெடிச்சாங்களா, அவங்க ஆட்கள் வெடிச்சாங்களா, இவங்க போய் வெடிச்சாங்களான்றதுலாம் இருக்கு. அதனால இது முழுக்க முழுக்க எங்களுக்கு தொடர்பில்லாத ஒரு செய்தி. பட்டாசு உங்களுக்காக தான் வெடிச்சாங்கன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா திறந்த மனசோட நீங்க அவங்கள கட்சியில வரவேற்றுவீங்களா? ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. எங்க கட்சியில யார் அனுமதிக்கணும்ன்றது எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய முடிவு. நான் வர்றவங்கெல்லாம் சேர்த்திருந்தா என்னத்துக்கு திமுகவில் பாதி பேர் இருந்திருக்க மாட்டாங்க. பல நேரங்களில் வந்தவங்களெல்லாம் நாங்கள் ஏற்றுக்காமல் இருந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு கூட பல பேர் இதை சேர்றதுக்கு கடிதம் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்கவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால அது எங்களுடைய உரிமை. இன்றைக்கு இந்த இதுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. யாரை எப்போ சேர்க்கணும், எதுக்கு சேர்க்கணுன்றதுலாம் எங்களுக்குன்னு ஒரு வரையறை உண்டு. அந்த வரையறைப்படி புரட்சி தலைப்பில் இருக்கிற கேள்விக்கு உங்க பதில் என்ன? அது கட்சிக்குள்ள இருக்கிற நெருக்கடியா அல்லது அவங்களுடைய சுயநலம்? நிச்சயமா அவங்க இது வெளிப்படையா எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் வந்ததுதான். இன்னைக்கு அவங்க 325 கோடி ரூபாய் வசூல் பண்ணணும், அதுக்கு எல்லாரையும் போட்டு நெருக்கிட்டு இருக்காங்க. அதனால தப்பிச்சு ஓடுறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு வழியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். இது அதாவது இந்த கட்சி நெருக்கடி சொல்றீங்க. நிச்சயமா அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற நெருக்கடி மட்டும் இல்லாம அந்த கட்சியிலிருந்து இவங்க வெளியேறணுன்றதுக்கு எதையோ ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அது இது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அதுலயும் குறிப்பா அந்த பணம் வசூலிக்கணும். 325 கோடி டார்கெட் வச்சு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பில் புக் அடிச்சு கொடுத்தாங்க. என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க புரிஞ்சு போச்சு நிகழ்ச்சியில. என்ன சரி, உங்க பதில் என்ன, உங்க கருத்து என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நண்பர் ஆவடிக்குமார் இவ்வளவு தெளிவாக அனுமானித்து அப்படி இல்லை. அவரோட கற்பனா சக்தியை வேணா நான் பாராட்டலாம், கற்பனை வளத்தை வேணுமானாலும் பாராட்டலாம். உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. நிச்சயமா உண்மை ஏதும் இல்லை. என்ன கட்சி மாறுதல்ங்கிறது 2 பேர். அதுல ஒருத்தர் மாவட்ட செயலாளராக இருந்தவர், இன்னொருவர் சட்டமன்ற உறுப்பினர். இந்த கட்சி மாறுதல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்குன்னு இருக்கிற தன்மை ஆன்டி டிஃபெக்ஷன் லா அவங்களுக்கு அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது வேற. அது அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சனை இதோட ஒப்பிட முடியாது. அதனால அவருக்கு கட்சி நெருக்கடி ஒன்றும் கொடுக்க வேலை இல்லை. ஏன்னா அவர் போட்டி போடவும் இல்லை, கட்சி தேர்தல்களில் போட்டி போடவும் இல்லை, விலகி இருந்தார். அவர் சட்டமன்ற உறுப்பினர் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவராக விலகி இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் ஜெயலலிதா போட்டியிடுவதற்காக என்று சொன்ன பிறகு அதற்கு மேலே கட்சி பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியங்களால் சரியான நேரத்தில் கலைஞர் முடிவு எடுத்து பொதுச்செயலாளர் மூலமாக அறிவித்திருக்கிறார். ஒன்று, அந்த பொறுமை கூட இடைநீக்கம் தான் பண்ணிருக்கீங்களே? இல்ல, அது சட்ட விதிகளின்படி, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதிகளின்படி ஒருவரை இடைநீக்கம் செய்துவிட்டு தான் விசாரணை எடுத்து அடுத்தது இறுதி முடிவு எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் எல்லா ஊடகங்களில் வெளிப்படையாக அவர் பேசவே தொடங்கிட்டாரு. இல்ல, பேச தொடங்கி பிறகு கூட அதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஏன் அவரை விலகலாமே?
அவர் வந்து இந்த கட்சியினுடைய நடைமுறைகள் கொள்கைகள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் விலகலாம ஏன் இது கொடுக்கணும், அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் இடைநீக்கம் செஞ்சு. அதுக்கு பிறகு அவருடைய விளக்கம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது இறுதியாக நீக்கப்படுவார். ஆனால் கருப்புசாமி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவர். அவரே ஒரு மாவட்ட பிரிவினைக்கு பிறகு அவர் ஒரு மாவட்டத்திற்கு தன் மகனை போட்டியிட செய்து அதில் மற்றவரிடம் வந்து அந்த மகன் வந்து ஜனநாயக ரீதிப்படி போட்டியிட்டு அதில் வெற்றி பெற முடியாமல் போன வருத்தத்தில் இருந்ததற்கு பிறகு அவருக்கு ஏதேனும் அதற்கு அவருடைய முக்கியத்துவம் கருதி கழக தலைமை அவருக்கு உயர்நிலை செயல் திட்ட குழு பொறுப்பையும் கொடுத்தது. அவரை வந்து சும்மா அதாவது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று தந்துடணும்னு அவருடைய உழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவருக்கு உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் பதவியையும் கொடுத்து கலைஞர் அழகு பார்த்தார். அதுக்கு பொறுப்புல அவர் நீடிச்சிருக்கணும்னு சொன்னா அதற்கு பிறகு அவருடைய அரசியல் கணிப்புகள் வேறு மாறியாக இருக்கலாம். அதுக்கான அந்த வாரிசு அரசியல் வருத்தம் தான் இதுக்கு காரணம். அது அல்ல, வாரிசு அரசியல் அதாவது வாரிசுகளுக்கு போட்டியிடக்கூடிய உரிமை இருக்கிறது. அவர்கள் தொண்டர்களுடைய ஆதரவு இருந்தால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அது அடுத்த வாய்ப்புக்காக காத்திருப்பார்கள். இதுதான் நடைமுறையில் இருக்கிற வழக்கம். அதை விட்டுவிட்டு அதற்கு கட்சி இப்போ வந்து அவர் உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் பதவியை போட்ட பிறகு ஒரு கூட்டத்திற்கு கூட அவர் வந்து வருகை தரவில்லை, ஒரு ஆலோசனை கூட்டத்திலும் பங்கு பெறவில்லை. எனவே அவருடைய செயல் திட்டங்கள் அங்கிருந்து நமக்கு கூடிய கட்சிக்கு கிடைக்கக்கூடிய செயல் அந்த செய்திகளை வைத்துத்தான் கழக தலைமை ஒரு முடிவெடுத்து இதற்கு மேலும் அனுமதிப்பது என்பது ஒழுங்கினத்தை வளர்ப்பதாக ஆகிவிடும் என்கிற காரணத்தினாலே கட்சியை கட்டி காக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிற காரணத்தினாலேயும் அதை ஒரு வாய்ப்பு கொடுத்து இடைநீக்கம் தான் செய்திருக்கார். இப்பொழுது கூட அவர் இல்லை, நான் அப்படி எண்ணத்தில் இல்லை என்று சொன்னால் அவர் மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுப்பார்கள், கலைஞர் கொடுப்பார். உங்க நீண்ட அரசியல் அனுபவத்தில் ஒன்னு கேட்கிறேன். பொதுவாகவே அடுத்த கட்சியிலிருந்து வந்தவங்களா இருந்தா எந்த நேரம் போகக்கூடிய அளவுல ஒரு நிலையற்ற தன்மையில தான் இருப்பாங்கன்றது உண்மையா? போன்ற ஒரு சில விதிவிலக்குகளை தவிர்த்துறீங்க. இப்போ கட்சி டிஃபெக்ஷன் வந்து கட்சி பல விதமான காரணங்களுக்காக கட்சி மாறுகிறார்கள். இன்னைக்கு புதிய தமிழகம் கட்சியில கிருஷ்ணசாமியோட அவருடைய இருக்கிற இன்னொரு மற்ற உறுப்பினர் இல்லை. அதற்காக அவர் கட்சியை விட்டு நீக்கிடலை. ஆன்டி டிஃபெக்ஷன்ல பயவும் இல்லை. இதற்கு முன்பு திருமாவளவனுக்கு இருந்த செல்வ பெருந்தகை கட்சியை விட்டு மாறினார். ஆனா கடைசி வரைக்கும் அவர் வந்து உறுப்பினராகத்தான் நீடிச்சார். நீங்களே சொல்வது போல உங்கள் தலைவர் ஏதாவது ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பார்த்து கொடுத்துருவாரு நீங்களே சொல்றீங்க. இல்ல உழைப்புக்கு அந்த கட்சியில அப்படி இல்ல, அந்த கட்சியில அப்படி இல்ல. உங்கள் பார்வையின்படி இல்ல, நான் ஏத்துக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ உதாரணமா அனிதா ராதாகிருஷ்ணன் இங்க எம்எல்ஏவாவே இருக்கிறார், இருந்தாலும் அதை ரிசைன் பண்ணிட்டு கூட நான் போறேன், ஜெயலலிதாவே என்னுடைய தொகுதியில் நிற்க வேண்டும் என்றால் கூட 1 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக நானே வெற்றி பெற வைக்கிறேன், அங்க ஒரு சாதாரண தொண்டனா இருக்கிறது கூட எனக்கு சந்தோஷம்னு சொல்றாரு. அப்ப அவங்களுடைய நோக்கம் பதவி இல்லைன்னு தெரியுதா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்பொழுது கழகத்திற்கு ஆதரவு கிடைத்ததினால் தானே அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறார். கழகத்தினுடைய செல்வாக்கு தானே அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கிறது. இந்த கழகத்தினுடைய செல்வாக்கை மீறி அவர் மீண்டும் வேறு கட்சியின் சார்பிலே அவரால் வர முடியும் என்ற எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அடிப்படை தொண்டனாவே இருந்துட்டு போறேன், அங்க போறேன்னு சொல்றாரு. இல்ல, அதற்கு போறேன்னு சொன்னா அவருடைய கணிப்பு எண்ணம் அவர் வேறாக இருக்கு, அவருடைய இலக்கு வேறு என்பதுதான் பொருள். இல்ல சொன்னாரு இப்ப கட்சியில வந்து நிறைய பேர் கடிதம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி அது வந்து நினைச்சிட்டு இருக்காரு அப்படி. ஆனா இப்போ எனக்கு கிடைச்சது அற்ற குலத்து அருநீர் பறவைகளாக எம்ஜிஆர் காலத்தில் தொட்டு பதவி போன பிறகு விலகியவர்கள் ஏராளம். அது எல்லாம் அது அதிமுக நடந்திருக்கு, திமுக நடந்திருக்கு. மீண்டும் பதவி பெற்ற பிறகு வருவார்கள். ஆனால் அடிப்படையில் அதுதான் காரணம் என்பதாகத்தான் இதுவரை அறியப்பட்டிருக்கிறது. ஆன்டி டிஃபெக்ஷன் எல்லாம் வந்து இதுக்கு பொருந்தாது இல்ல, கட்சி பொறுப்புகளை இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது இல்ல. அதனால மக்கள் தான் இதற்கு சரியான தீர்ப்பு தர வேண்டும். அதுக்கான காலம் தேர்தல். அதிமுக அரசு 5வது ஆண்டுல தொடப்போகுது. இது அற்றகுலம் என்று இப்பதான் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறீங்களா? சொல்றீங்களா? தீர்ப்புக்கு முன்பு பின்புன்னு சொல்ற தீர்ப்பு ஒரு முற்று வரல. அது வந்து ஒரு முழுமையான முடிவு வராத சூழ்நிலை இருக்கு. அதனால அந்த அற்றகுலமா இல்லையா என்பது இன்னும் 5 நாள் கழிச்சான் தெரியுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா அப்படிப்பட்ட பறவைகளுக்கு 2 பேருமே வாசல் திறந்தே வச்சிருக்கீங்க. இல்ல அப்படி இல்ல, தொடர்ந்து பேசலாம். இல்ல, ஒரே ஒரு கருத்து. அதாவது அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தாலும் இந்த கட்சியில் ஒரு தொண்டனா இருக்கிறேன், அதுக்கு அவங்க அனுமதிக்கலைன்னா நான் என்னுடைய தொழிலை பார்த்துக்கிட்டு நான் வாழ்க்கையை நடத்துவேனே தவிர மறுபடியும் இந்த கட்சியோட தொடர்பு வச்சுக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்றாரு. ஆக அதிலிருந்து அதிமுகவில் அவருக்கு எந்த அவருடைய இந்த கருத்துக்கு அதிமுக எந்த தொடர்பும் இல்லை. அவருடைய விருப்பமா இருக்கலாம். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் பணியை காட்டிலும் மாபெரும் தொழில்களை எப்பவுமே பின்னாடி பேக் சப்போர்ட் இருக்கத்தானே செய்யும். நிச்சயமா அது அவர் வந்து அவரை பற்றிய விமர்சனங்கள் வேற. நான் என்ன சொல்றேன், இது வந்து முடிவல்ல தொடக்கம். இன்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை முடிவல்ல தொடக்கம். வேலை ஆரம்பிச்சிட்டீங்க.
நாங்க வேலை ஆரம்பிக்கல. அம்மா இன்னும் பதவி ஏற்றதுக்கு முன்னே இந்த நிலைமை, பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு பாருங்க திமுகவினுடைய பலகீனம் வெளிப்படுதா இல்லையான்னு. இன்னைக்கு அவர்களுடைய மரியாதைக்குரிய வடக்கு வைத்திலிங்கம் சொன்னார். உங்களுக்கே தெரியுதா ஒரு சோர்ந்து இருக்கிற நேரத்துல மரியாதை எப்படி இருக்கின்றது, மீண்டும் அவர்கள் வந்தால் மட்டும்தான். அப்ப இது சுயநலமா இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன். அம்மா மறுபடியும் பதவிக்கு வர முடியாது, அவங்க அரசியலுக்கு வர முடியாது. அதனால அந்த பலகீனமான சூழ்நிலை இருக்காங்க. இந்த கட்சி இனிமே அம்மாவை முன்னிறுத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. அந்த தோற்றம் மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு அம்மா களத்துக்கு வந்துட்டாங்களா, எதிர்கொள்ள முடியாது, இனி நமக்கு எதிர்காலம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு வழி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்திற்கு அவங்களுக்கு இவ்வளவு தெளிவாக இருக்கிற நீங்க ஒருவேளை இவர்கள் வந்தால் சேர்த்துக் கொண்டீர்கள் என்றால் மக்கள் புரிய வேண்டியதை புரிஞ்சுப்பாங்க. நாங்க புரிஞ்சுக்கலாம். அரசியல் என்பது எதிரி எந்த வகையான ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்களோ அதே ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அதுதான் அரசியல். அதனால நான் இன்னும் ஒரு படி மேல சொல்றேன். எங்க கட்சியை பொறுத்தவரை அதை விட கூர்மையான ஆயுதத்தை நாங்க பயன்படுத்துவோம். இல்ல இது ஒரு கட்சியை விட்டு ஒருத்தர் போகணும்னா அடிப்படையில் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி. நான் இந்த கட்சி தலைமையை நம்பினேன். இந்த தலைமை நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு விசுவாசமாக தலைமையே இல்லை. இந்த தலைமையை நம்பி நான் இந்த கொள்கையெல்லாம் பின்பற்ற முடியாது. ஆனால் நான் இந்த தலைமையின் கீழே செயல்பட விரும்பல. அல்லது என் கொள்கை மாறிடுச்சு, இந்த கட்சியுடைய கொள்கையோட எனக்கு இப்போ உடன்பாடு இல்லை, ஆனால் நான் வேற கட்சிக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எந்த காரணமும் இப்படி போற ஒருத்தருக்கும் கிடையாது. ரெண்டு சுருக்கமா, ஒன்னு சித்தாந்த இது இருக்கணும், அதுவும் கிடையாது. இந்த தலைமையை செயல்படுத்த தவறி விட்டுதான் அந்த தலைமையோட நான் இருக்க விரும்பல, நான் போறேன்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே கிடையாது. பாத்தீங்கன்னா இவங்க போறதும் வர்றதும், அது குறிப்பா திமுக போறது வருதுங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க அந்தந்த தனிநபர்களுடைய அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகத்தானே ஒழிய இதற்கும் கொள்கைக்கும் எந்த தொடர்பும் எப்பவுமே இல்லை. இதான் உண்மை. கடந்த 10 ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். தொடர்ந்து பேச நெல்லை கணேசன், உங்களுக்கான நேரம். கட்சியினுடைய நெருக்கடியின் காரணமாகத்தான். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இவ்வளவு காலமா அரசியல் இருந்துட்டு இருக்கிறாரு. மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பதவி மாற்றிட்டாங்க. பதவியை எடுத்துட்டு வேற பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அவர் நினைக்கிறது மாவட்டத்தில் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் பதவி மட்டும்தான் இருக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மேற்கு, கிழக்கு என அப்படி 2-3 மாவட்ட செயலாளர்கள் மாதிரி போட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதனால அவருக்கு ஒரு வருத்தம். சரி, எதிர்வாதம் கேட்கலாம். வாதத்தை நான் சொன்னேன். 30 மாவட்டம் 65 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நேயர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். என்னன்னா, அவர் ஜனநாயக ரீதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய தேர்தலில் அவருடைய மகன் பங்கு பெற்று அதில் வெற்றி வாய்ப்பை இழந்தாரா இல்லையா? அந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டு அதற்கு பிறகுதானே மற்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாவட்ட பிரிவினை என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகம் தருவிய அளவில் 65 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்ட ஒன்று. அந்த பிரிவுக்கு நோக்கம் என்னன்னு கேட்கிறேன். அது எந்த நோக்கமும் கிடையாது. அதிகார பரவல் தான். அது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு என்ன பொருந்துகிறதோ அது தமிழகம் முழுமைக்கும் பொருந்தும். அதனால இதில் பாகுபாடு என்பதோ தனிநபர் சார்ந்த ஒரு முடிவு எடுப்பது என்பதோ கழகத்தில் இல்லை. இப்ப தமிழகம் முழுக்க கருப்புசாமி பாண்டியன் போன்ற முக்கியஸ்தர்கள் அனைவரையும் பிரித்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி இல்லை. பலர் தோற்றிருக்கிறார்கள், பலர் வென்றிருக்கிறார்கள். இப்ப எங்க ஊர்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் பழனி மாணிக்கம் மாவட்டத்தில் இருந்தார். இப்போ 2 மாவட்டமா பிரிச்சுட்டாங்க. அவரு கூட தான் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து நீக்கினாங்க. அவருக்கு உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் கொடுத்து இப்ப அவர் நீடிக்கலையா? அவர் என்ன வருத்தத்தில் அவர் கட்சி பணிகளை தொடர்ந்து செஞ்சுதான் இருக்காரு. அவருக்குரிய மரியாதை கொடுக்கப்பட்டு தானே வருகிறது. இதை ஒரு பொறுப்புக்கு ஒருவர் தானே வர முடியும். அவருடைய தம்பி தான் போட்டார். அவர் தான் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அவர் கட்சி பணியில் தீவிரமா இல்லையா? இதை போன்ற உதாரணங்கள் தமிழகம் முழுமைக்கும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜனநாயக ரீதியில வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். கணேசன் சொல்லுங்க. இந்த கட்சியிலிருந்து இப்போ ஒரு நீண்ட நாட்களாகவே பாத்தீங்கன்னா அவர் கட்சியிலிருந்து கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்டுள்ளார். அதற்கு என்ன விளக்கம்? அதாவது எப்படி ஓரங்கட்டப்பட்டு விட்டார் என்று சொல்ல முடியும்? ஏன்னா அவருக்கு உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் கொடுத்த பிறகு அதற்கு மேல் அது கட்சியினுடைய உயர்மட்ட குழு,
அதிலேயே அவருக்கு இடம் கொடுத்திருக்க பிறகு அவர் ஓடப்பட்டு விட்டார் என்று சொல் நம்ம ஏற்கனவே ஒரு மாவட்டத்தில் என்பது ஒரு மாவட்டத்துக்கு மட்டும். ஆனால் ஒட்டுமொத்த இயக்கத்துக்கும் ஆன உயர்நிலை செயல் திட்ட குழு என்பது மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்தது. பத்திரிகையாளர் பார்வையில் நான் கேட்க விரும்புறேன், இந்த மாதிரி ஒதுக்குதல் செய்தல் கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது உண்மையா? இல்ல, இது இவங்க அரசியலே இந்த அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 65 மாவட்டங்களா பிரிச்சிருக்கு, 65 64 அவங்களுக்குள்ள அதை பத்தி ஒரு இல்ல அவங்க கட்சியில் 65 மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்கல்ல கட்சியில். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு 65 மாவட்டமா பிரிக்க போகணும்னு அறிவிக்க முடியுமா? அவசியம் இல்லை, அவசியம் கிடையாது. ஒரு அரசாங்கத்துக்கு நிர்வாகம் செய்வதற்கே 65 மாவட்டமா பிரிக்காம 30-32 மாவட்டமா வச்சுட்டு நடத்த முடியுது. ஒரு கட்சியை 65 மாவட்டம் பிரிக்க வேண்டியிருக்கு. எல்லோருக்கும் பதவி ஆசை இல்ல, அதையெல்லாம் பதவி கொடுக்க வேண்டியது. அதாவது எத்தனை மாவட்டங்களாக கட்சி நிர்வாகம் பெற வேண்டியது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒன்று எத்தனை மாவட்டங்கள் இருக்கணும், தீர்மானிக்க வேண்டிய பதவி இல்லாம எந்த கட்சியிலையும் யாரும் எந்த வேலையும் செய்ய தயாரா எல்லாரும் ஏதாவது ஒரு அளவுல பதவி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப யாருமே வெளியில போக கூடாது இல்லையா? இந்த மாவட்டங்களை உருவாக்கப்பட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அப்படி உருவாக்குனாலும் இப்படி போறவங்க போறாங்களே, அது போதும் போங்க. அதை விட எண்ணிக்கை பதவிக்கு எதிர்பார்க்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமா இருக்குல்ல. சரி, டிமாண்ட் சப்ளை இஷ்யூ தானே. நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து கட்சி மாறுறது அங்க இருந்து கட்சி மாறுறது மட்டும் இருக்குதே தவிர மக்களுக்கு இதனால எந்த நன்மையும் இல்லை. மக்களுக்கு என்ன நன்மை செய்ய, இந்த கட்சி மாற்றத்தினால மக்களுக்கு என்ன நன்மை நீங்க செய்ய போறீங்க? சரி, மக்கள் நன்மை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி மாறுறாங்களே, இதுக்கு காரணம் என்ன? தாவரம் அவங்களுடைய சுயநலம் காரணமாக தாவறாங்கன்ற அளவுக்கு சொல்ல போறீங்களா, அல்லது கட்சி நெருக்கடியா? இல்ல, சுயநலம் தான். அவங்க சுயநலமா தான் இந்த கட்சி மாற்ற முடியும். ஒரு கட்சி பிடிக்கலன்னு சொன்னா யாரும் விலகி போகிறது இல்ல. அடுத்த கட்சிக்கு போனா இன்னும் நம்ம சம்பாதிக்கலாம், அதை பாதுகாத்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல தான் மாறிக்கிறாங்களே தவிர இது சுயநலம். அவங்க சுயநலத்துக்காக தான் மாறிக்கிறாங்க. வெறுமனே சுயநலம் மட்டும்ங்கறத ஏத்துக்கிறீங்களா? எங்க ஏரியாவிலேயே பாத்தீங்கன்னாக்கா, அதாவது கண்டிப்பா நாங்க சுயநலமா தான் கட்சி மாறுறது ஒரு பொதுவான நிலையில பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களுக்காக மாறலாம். ஒரு சிலர் எங்களுக்கு ரெண்டு தான். சித்தாந்தத்துக்காக மாறுறாங்களா, கொள்கைக்காக மாறுறாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது சுயநலமா? இது ரெண்டுல எது? இல்ல, சித்தாந்தம் ஒரு நாள்ல மாறிடாது யாருக்கும். சித்தாந்தன்றது சுயநலம் தான். அவங்க சொல்றது நீங்களும் ஒத்துக்கிறீங்க? அதுதான் சொல்றேன். அந்த கட்சி மாற்றம்ன்றது அவங்க ஒரு கட்சியினுடைய கொள்கை ஒரு கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு மறையான இன்னொரு கட்சிக்கு போனார்னா ஒரு சித்தாந்த மாற்றம் சொல்லலாம். இங்க ஏறத்தாழ எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாடு, இதுல ஒரு போட்டி அரசியல் தான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதுல கொள்கை ஒன்னும் பெருசா வித்தியாசம் இருக்கிறது இல்ல. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து பாரதிய ஜனதாவுக்கு போனாங்கன்னா அது கொள்கை மாற்றம் சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சியில இருந்து நம்ம மரியாதைக்குரிய வைத்தியலிங்கம் மாதிரி திமுக வந்தாருன்னா அது கொள்கை மாற்றம் சொல்லலாம். ஆனா இதுல ஒரு சகோதர கட்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி அரசியல் நடத்துகின்ற கட்சிகளுக்குள்ள இந்த இடமாற்றம் கொள்கை ரீதியா இவ்வளவு பண்பான அன்பான வார்த்தைகளை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சகோதர கட்சிகள் திமுகவை தான் சொல்றீங்க, கொள்கைகள் ஒன்று போலன்னு சொல்றீங்க. நிச்சயமாக கொள்கை ரீதியா சகோதர கட்சிகள் தான். இன்னைக்கு மதிமுகவா இருந்தாலும் எல்லாமே பெரியார் வழி வந்தவர்கள் தான். அண்ணா அரசியல் ரீதியாக அண்ணாவினுடைய கொள்கையை அமல்படுத்துகின்ற பிஜேபிக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு தன்முனைப்பு, அதாவது ஈகோ, அது மட்டும் இல்லைன்னா எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்துடலாம். இல்ல, நான் தான் சொல்றேன். நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் சொல்றது போட்டி அரசியல் சொல்றேன். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு எதுக்கு தேவையில்லாம போட்டி போடணும்? மக்களுக்கு நல்லது, எல்லாம் ஒரே கொள்கை. அதுதான் தலைமை. ஒருத்தருடைய நடவடிக்கைகள், ஒருத்தருடைய அணுகுமுறை, ஒருத்தருடைய தலைமை, அதில் ஏற்படுத்துகின்ற விளைவுகள் அதை இன்னொருத்தர் ஏத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கு. அந்த கொள்கை ரீதியாக ஒரே எண்ணத்தோடு இருந்தாலும் தலைமை வகிக்கின்றவர்கள் சுயநலத்துக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல சிக்கல் வரதான் செய்து. அப்படிதான் திமுகவில் எப்பயாவது இவர் இப்படி பேசி நீங்க பார்த்ததுண்டா? இல்ல, அவடிக்குமார் இப்படி பேசுறதுக்கு தமிழக அரசியலை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வருமானால் திராவிட இயக்கத்தை சேர்ந்த எல்லா கட்சிகளும் ஒற்றை குரல்ல வரணும்னு பலரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிற விஷயத்துக்கு அவடிக்குமார் வலு சேர்க்கிறார்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது இது முக்கியமா பாரதிய ஜனதா போன்ற அமைப்புகளுக்கான ஒரு செய்தியா நாம் பார்க்கலாம். நிச்சயமா நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தனியா கொள்கை இருக்கு. அந்த கொள்கை எங்களோட எந்த நேரத்திலும் ஒத்து வர முடியாது. கேள்வி கேட்கிறேன். திருக்குமார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆவடிக்குமார் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்.
அவர் நீங்க அந்த கட்சியில இருந்து இந்த கட்சியில வந்துட்டாங்கிறதுக்காக நீங்க ஏத்துக்கிறீங்க. இந்த கட்சியில வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த தப்பை செய்ய மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இல்ல, இன்றைக்கு அவரை நாங்க வரவேற்கல, ஏத்துக்கல. அவரும் இன்னும் சேர்றதுக்கான எந்த என்ன சொல்றது எந்த விண்ணப்பமும் தரல. அதுதான் யாரோ ஒருத்தர்னா அவருடைய தகுதி இன்றைக்கு அப்படி பார்த்திருந்தீங்கன்னா அதிமுகவில் பல பேர் சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சாங்க. பல காலகட்டங்களில் அது பேரை சொல்றது நாகரிகமா இருக்காது. இன்றைக்கு அந்த இடம் கிடைக்காத சிலர் வெளியே போயிருக்காங்க. இன்னும் இப்ப கூட கூப்பிட்டு வர்றது தயாரா இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் எங்க இன்னொருத்தர் வந்துதான் இந்த கட்சியை பலப்படுத்தணும், இந்த கட்சியை வளர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. நாங்க வலிமையா இருக்கிறோம். ஆனாலும் ஒரு சில காரணங்களுக்காக அரசியல் என்பது எதிரிகள் எந்த வகையான ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்களோ அதற்கு இணையான அதை விட கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்துறது தான் அரசியல்ல நிலைக்க முடியும். அந்த வகையில் எங்களுடைய வளர்ச்சி என்பது உறுதியாக இருந்தாலும் எதிரியை பலவீனப்படுத்த வேண்டியதும் ஒரு அரசியல். எனக்கு புரியல, நீங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. எதிரியை பலவீனப்படுத்துறதுக்கான ஆயுதமா என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதிரி கிட்ட அங்க அதிருப்தியோட இருக்கக்கூடியவர்கள் வெளியேறி வர தயாரா இருந்தாங்கன்னா அவங்க இப்ப நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டா பயம்னா சேர்த்துக்க வேண்டியதான். அதை தலைமை முடிவு பண்ணணும். அப்ப அந்த ஆயுதங்களுக்கு புரியணும் அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க. ஆயுதங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். தெரியுமா? தெரிஞ்சுதானே இந்த நாடகங்கள் எல்லாமே நடக்குது. தெரியாம இதெல்லாம் நடக்குது இல்லையா? ஒரே ஒன்று மதுரை அரவிந்தன் ரொம்ப தெளிவா சொல்லுங்க. பூபதிராஜ் சொல்லுங்க. மதுரை பூபதிராஜ் சார், கொள்கையில வச்சு நீங்க பெரியாருடைய கொள்கைகளை நீங்க இது பண்றதா சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு பெரியாருடைய அத்தனை கொள்கைகளையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு இந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன கொள்கையை வச்சு இந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கு? தனிநபரை முன்னிறுத்தி மட்டும்தான் இந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்திய அளவுல மோடியை முன்னிறுத்தியும் தமிழக அளவுல ஜெயலலிதாவை முன்னிறுத்தியும் மட்டும்தான் இந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் நடந்துகிட்டு இருக்கு? பெரியார் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல பெரியார ஒருத்தன் இது பண்றான். அதே மாதிரி இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நான் இன்னைக்கு என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணிட்டு கூட நான் இது பண்றதுக்கு தயாரா இருக்கேன்றாரு. எதற்காக நாங்க அப்புறம் தேர்தல் அவரை தேர்ந்தெடுக்கணும்? எங்களுடைய வேட்பாளர் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளராக இருக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வேட்பாளரும் தனிநபருக்காக தன்னுடைய பதவியும் தனிநபருக்காக தன்னுடைய இதையும் இது பண்ணும்போது மக்களுக்காக இங்க என்ன அரசியல் நடத்தப்படுது? என்ன பதில்? இந்த அதே மாதிரி எதிரிகளை நாங்க எதிரிகளை தாக்குறதுக்காக ஆயுதம் தயாரிக்கிறீங்களே, மக்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? உங்களுடைய அரசியல் இன்னைக்குமே எதிரிகளையும் தன்னை எதிர்கட்சிகளையும் மட்டும்தான் முன்னோக்கி இருக்குதா, இல்ல மக்களை முன்னோக்கி இருக்குதா? உங்களுடைய அரசியல் என்னைக்கு மக்களை நோக்கி வரப்படும்? உதாரணமா சொன்னாரு. ரெண்டு கட்சிகளும் அதுக்கு திமுக விதிவிலக்காதுக்கு பெரியாரின் வழிப்படியே நடந்த ஆட்சியாது. இல்ல இல்ல, அதுக்கு வைத்தியலிங்கம் தான் பதில் சொல்லணும். நிச்சயமா பெரியாருடைய வழியில எந்த ஆட்சியும் நடக்கல தமிழ்நாட்டுல. அது ரொம்ப அடிப்படையான விஷயம். எந்த ஆட்சியும் நடக்கல. ஏன்னா பெரியார்கிட்ட இருந்து பல புள்ளிகள்ல விலகிதான் அண்ணா திமுக உருவாக்கும் போதே உருவாக்குறாரு. பெரியாருடைய எல்லா புள்ளிகளையும் அண்ணாவை ஏற்றுக்கொண்டு விடவில்லை. ஒன்றே குலம் ஒருவனை தேவன் சொன்ன போதே பெரியாருடைய ஒரு பகுதி முடிஞ்சு போயிருச்சு. சமூக நீதிங்கிற ஒரு விஷயத்துல அதுல பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் ஒரே குரல்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட இன்னைக்கு இடஒதுக்கீடு ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பெரியாருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் பெரியார் வலியுறுத்தியில சமூக நீதி தான் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்க ஒழிய மீது எல்லா புள்ளியும் நீடிக்குன்னு சொல்ல முடியாது. ஜாதி ஒழிப்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜாதி ஒழிப்பு பெருவாரியா எந்த கட்சிக்கும் பங்களிப்பே இன்னைக்கு இல்ல. ஏன்னா எல்லா கட்சிகளையும் தேர்தலில் ஜாதி அடிப்படையில் தான் வேட்பாளர் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பார்வையில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அரசியல் காரணங்களுக்காக பதவி விட்டு நான் விலகுவேன் அப்படின்னு சொல்றது அது என்ன எப்படி பாக்குறது? துரோகமா அல்லது அவர் உரிமைன்னு பாக்குறதா? இல்ல, மக்களுக்கு ஏற்கனவே இவங்க எல்லாம் நமக்காக வேலை செய்யறாங்கன்ற மாதிரியான மாயெல்லாம் எதுவும் இல்ல. இங்க கேள்வி கேட்கிற நண்பர் கூட இவர்களை அம்பலப்படுத்துகிற நோக்கத்தோடு கேட்கிறாரே ஒழிய அவர் நிஜமாவே இவங்க மக்களுக்காக சேவை செய்யறவங்க அவரோட நம்புறாரு நான் நினைக்கல என்ன அடிப்படையில். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாருன்னா அவர் ஏதோ 1-2 காரியம் நமக்கு செய்வார்னு அடிப்படையில் மட்டும்தான் மக்கள் பாக்குறாங்க. அது மற்றபடி பொதுவாக மக்கள் மத்தியில இவங்க எல்லாம் அவங்க காரியத்துக்காக தான் போய் உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நண்பர் பண்டுட்டி ராமச்சந்திரனை சொல்லணும். அவர் தேமுதிகவிலிருந்து மாறுபட்ட கருத்து வந்த பிறகு அவர் உடனடியாக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சார். அப்புறமா அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு மீண்டும் அரசியலுக்கு போனாருங்கிறது வேற விஷயம். ஆனால் ராஜினாமா செஞ்சார். இவருக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடு இருக்கும் பட்சத்தில் நான் பொறுப்பில்லாமல் இருக்கலாம்னு சொல்லி இருப்பேன்னு சொல்லுகிறவர் எந்த காரணத்தினால இந்த முடிவு எடுத்தாங்கிறத பற்றி ஒரு வரி கூட சொல்லலை. அதே மாதிரி கருப்சாமி பண்ண இது வரைக்கும் வெளியே எந்த கருத்து சொல்லலை. அதாவது இவர்கள் ராஜினாமா பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கோம்.
கட்சி மாறுறதை பத்தி. ஆனா சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரையிலும் எந்த கருத்தையும் சொல்லவில்லைங்கிறத நீங்க கவனிக்கணும். உங்க மேல உள்ள வெறுப்புன்னு மட்டும் அதை எடுத்துக்க கூடாது. அப்படி அதாவது அதுக்கு 1000 அதாவது அவர்கள் உள் மனத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை அவர்கள் தான் சொல்லணும். நமக்கு தெரியாது இல்ல. நம்ம அனுமன் எங்களுக்கு கட்சியினுடைய வெளிப்படையாக என்றைக்கு அறிக்கை விட்டாரோ அவர் அந்த கட்சியில் இருப்பு நீடிக்க தகுதியற்றவர், அந்த முடிவுக்கு கட்சி தலைமை வரும். இது நியாயம். அந்த நடவடிக்கையை தான் இன்றைக்கு பொதுச்செயலாளர் எடுத்திருக்கிறார். அதுதான் நாங்கள் செய்கிறோம். இல்ல ஒரே ஒரு செய்தி, அதுல அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. உங்க புதிய தலைமை தொலைக்காட்சியிலேயே அந்த செய்தி வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாரு, 4 வருஷமா என்னை இயங்க விடல, எதையுமே என்னால் செய்ய முடியல, அதனால தொடர்ந்து இந்த கட்சியில் இருக்கிறதுல என்னுடைய மக்களுக்கான கடமைகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, இதில் தொடர்ந்து அர்த்தம் இல்லை, அதனால தான் இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குன்னாரு. சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது கட்சி பதவி என்பது வேறு. சட்டமன்றத்திற்கு இவர் ஆற்ற வேண்டிய பணிகளை கட்சி தடை செய்ததில்லையே. நீங்க அந்த பணி செஞ்சிருக்கலாமே, அதுக்கு கட்சி ஒன்றும் தடை செய்யலையே. நீங்க அதுக்கெல்லாம் இடைநீக்கம் செய்யாம ஏன் சட்டமன்றத்துக்கு போகலன்னு கேட்காத ஒரு தலைமை பட்டாசு வெடிச்சதுக்கு மட்டும் உடனடியாக இடைநீக்கம் செய்றீங்களே, இது உங்க சுயநலம் இல்லையா? இல்ல, அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தோம், அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏதேனும் மனம் வருத்தம் இருந்தால் அவர் கட்சி தலைமைக்கு எழுதியிருக்க வேண்டும், அல்ல கேட்டிருக்க வேண்டும், விவாதித்திருக்க வேண்டும். தொகுதி மக்களுக்கு செய்ய வேண்டிய உணர்வை, அந்த கடமையாவது அவர் ஆற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த தொகுதி மக்களுக்கு அவர் கடமைப்பட்டவர் அல்லவா? அது அவருக்கு அந்த கடமை இல்லையா? அதை கூட பொருட்படுத்தாமல் இன்றைக்கு ஒண்ணு கட்சியில அதிருப்தி இருந்தா கட்சியில ராஜினாமா பண்ணணும், அவரை ராஜினாமா பண்ணணும். இல்ல என்ன பொதுவா ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாலண்டியர்லி ரெலிங்குவிஷிங் ஒன்ஸ் ரைட், அப்படி தன் முயற்சியினாலே அவர் கட்சியிலிருந்து விலகினால் அவர் அன்அட்டாச்டு மெம்பரா தான் இருப்பார் சட்டமன்றத்தில். ஒருத்தர் நாங்க அவரை விலக்கினால் கூட அவர் இன்னொரு கட்சியில் சேரும் வரை அவர் அன்அட்டாச்டு மெம்பர் தான். அந்த முடிவாவது அவர் எடுத்துக்கணும். இல்ல, ஒரே ஒரு நொடி. மணிகண்டன், திருச்சியிலிருந்து உங்க வாதம் என்ன? திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அறிவிப்பே அதிமுகல தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு இடத்தை உருவாக்கிக்கிறதுக்காக அந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, மாண்புமிகு அம்மா அவர்களோட பொற்கரங்களால தான் தன்னோட 3 மகன்களுக்குமே திருமணம் செஞ்சு வச்சோம். அவங்களோட பொற்கரத்தால தாலி எடுத்து திருமணம் செஞ்சு வச்சதுனால என்னோட மகன்கள் வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஆனா இதே அறிவிச்சவரு இதுக்கு முன்னாடி தன்னோட அம்மா மாண்புமிகு அம்மா அவர்களோட பொற்கரங்களால தான் தன் மகன்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது நினைச்சிருந்தவரு 2006 அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரு தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக போய் இணைஞ்சு மறுபடியும் இடைத்தேர்தலை சந்திச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்க கூடாது. அதே சூழ்நிலையில அவருக்கு திமுகவில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லையோ, இல்ல கட்சியோட கொள்கை கோட்பாட்டில் அவருக்கு கட்டுப்பட விருப்பம் இல்லைனாலும் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருந்திருக்கலாம். அதுவும் செய்யல. திராவிட முன்னேற்ற கழகத்தோட செல்வாக்குல ஜெயிச்சதா திரு வைத்திலிங்கம் அவர்கள் அறிவிச்சாங்க. ஆனா அவரோட செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்குல மீண்டும் தன்னோட 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா திருச்செந்தூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சாரு. ஆனா அவரோட செயல்பாடுகள் முழுக்க தன்னோட எதிர்கால அரசியலுக்கு தன்னை ஒரு ஆரம்ப புள்ளின்னு தான் இதை நம்ம அறிவிக்கணும். சரி, இப்படி தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முக்கியமான புள்ளியாக பார்க்கப்பட்ட கருப்புசாமி பாண்டியன், இந்த 2 பேருடைய விலகல் இன்னும் விலகல, ஒருவேளை நடந்தால் அது மிகப்பெரிய இழப்பாக திமுக இருக்கும் நீங்க கருதுறீங்களா? இல்ல, நாங்க இதுல கருத்து சொல்லவே எதுவும் இல்லை. அதாவது திமுகவுக்கு இழப்பா இல்லையான்றது ஊடகங்களும் மக்களும் முடிவு செஞ்சிருவாங்க. நீங்க சொல்லுங்களேன் உங்க கருத்து. இல்ல, எங்களுக்கு இதுல ஒரு கருத்தே இல்லை. இன்னும் அவங்க கிட்ட எங்க கிட்ட நாங்க அவங்களை சேர்க்கல, அவங்க விண்ணப்பிக்கல. அது அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற உள்கட்சி, இன்னும் அவங்க இடைக்காலமா தான் நீக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இடைக்காலமா நிறைய பேரை நீக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அவங்க உதாரணத்துக்கு நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் KP ராமலிங்கத்தை அவங்க ஸ்டாலினுடைய தலைமை தான் இந்த தோல்விக்கு காரணம். நாடாளுமன்ற தோல்விக்கு இவர் தான் வேட்பாளர் நிறுத்தினாரு, இவர் தான் பிரச்சாரம் பண்ணாரு, 106 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இவர் தான் செலவழிச்சாரு. அதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சுன்னா இதுக்கு இவர் தான் பொறுப்பேற்கணும்னு சொன்னாரு. அதுக்காக அவரை இடைக்கால நீக்கன்னு தான் சொன்னாங்க. தோல்விக்கு KP ராமலிங்கம் காரணம் சொன்னாங்க. அதுக்கு உடனே அவர் பதில் சொன்னாரு, என்னை தேர்தல் பணி ஆற்றவே விடலை, என்னை இது பண்ணிட்டு தடுத்தீங்க, அதுக்கு பிறகு நான் எப்படி காரணமாவேன், பதில் சொல்லுங்கன்னாரு. பதில் சொல்ல முடியல. அதுக்கு பிறகு அவரை மறுபடியும் கட்சியில் சேர்த்து மாநிலங்களவையில் ஒரு கொறடா பதவி கொடுத்துருக்காங்க. ஆக
இன்றைக்கு திமுகவினுடைய பலகீனத்துல இது நடக்குதே ஒழி இதுக்கு எங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? என்ன ஊகத்தின் அடிப்படையில் தான் நான் கேட்கிறேன். அவங்க ரெண்டு ஊகத்தின் அடிப்படையில் தான் கேட்கிறேன். ஒருவேளை இந்த இருவரும் அதிமுகவோடு இணைவதாக இருந்தால் அது உங்களுக்கு பெரிய பலம்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க போறதில்லை. எங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னொருத்தர் வந்தோ இல்ல இன்னொரு கட்சியோடு கூட்டு சேர்ந்தோ பலப்படுத்த வேண்டிய நிலையில் தமிழகத்தில் இல்லை. நாங்கள் பாதுகாப்பாகவும் பலமாகவும் இருக்கிறோம். ரெண்டு சமளவில் உள்ள பெரிய கட்சிகள் தான். உங்களுக்கு பலம் இல்லாத ஒரு ரெண்டு பேர் இவங்களுக்கு மட்டும் பலமா இருந்துட போறாங்களா? ஆக இவங்களுக்கு இழப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாமா? நீங்க நான் அது ஆரம்பத்திலே சொன்னேன். இன்றைக்கு ஒரு தனி நபரை வைத்து அவங்க எங்ககிட்ட அடைக்கலன்னு வந்தா அவங்கள அடைக்கலம் தர்றதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அதே சமயம் அவங்கள அங்கிருந்து ஏன் வெளியே வராங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை. அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய செயல். இன்னும் சொல்ல போனா இந்த ரெண்டு பேருமே ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல நேரங்களில் எங்களோடு இருந்திருக்கிறார்கள். எங்களால் அவர்கள் வளம் பெற்றிருந்தாலும் அவர்களால் இந்த கட்சிக்கு பலன் கிடைத்திருக்கிறது. அதனால அதன் அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றது இடைவெளிக்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. குறிப்பாகவே கேட்ட இந்த ரெண்டு பேர் தனிநபர்கள் தான். அவர்களுடைய செல்வாக்கு அரசியல் பார்வையாளர் நல்லாவே தெரியும். வணக்கம். இப்போ திரு ஆவடிக்குமார் ஐயா சொன்னது போலவே இது அதிமுகவின் எதிரிகளை பலவீனப்படுத்தும் ஒரு செயலாக இருக்கலாம் என்று ஒரு சந்தேகம் வருது. அந்த செயலுக்கு காரணம் அதிமுக திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவித்தது இருக்கலாம். அதுவும் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவித்திருப்பது ஒரு கவர்ச்சிகரமான ஆஃபர். அவர் இப்போ ஒரு சிட்டிங் எம்எல்ஏ தன்னுடைய தொகுதியே அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தாரை வார்ப்பது அவங்க கட்சியிலேயே இன்னும் யாரும் ஓப்பனா சொல்லாத ஒரு விஷயம். சரி, அப்படி சொல்லணும்னு சொல்லாதவங்க மத்தியில இவங்க சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்க. அதுவும் எதிர்கட்சி, அதாவது இவங்க சொல்படி எதிரிகள் கட்சியில இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பதில்? இவங்க மேலேயும் ஒரு சந்தேகம் வருது. இதுல கவர்ச்சிகரமான ஆஃபர் எல்லாம் சொல்றாரு. அவர் எந்த ஆஃபர் வச்சாலும் ஏதோ ஜவுளி கடை பிரச்சனை மாதிரி பிசினஸ் மாதிரி சொல்றாரு. இல்ல அவர் சொல்றாரு, அவருடைய பார்வையில் அது சொல்றாரு. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுல எந்த வகையிலும் அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. அவருடைய கோரிக்கையை பரிசீலனை கூட செய்யலன்னு தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனா இதை ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்றதை நான் முடிவெடுக்க முடியாது. அதுக்கு சேர்க்க மாட்டோங்கிறது உறுதியா உங்களால சொல்ல முடியாதுல்ல. என்னவா அத திரும்ப சேர்க்க மாட்டாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது இல்ல. அது ஏங்க சொல்லணும்? என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் சொல்லணும்? அவர் யாரோ ஒருத்தர் அவருடைய கருத்தை சொல்றாரு. அந்த கருத்தை அந்த கட்சி ஏன் சொன்னன்றது நடவடிக்கை எடுக்குது. அதுல எங்களுக்கு என்ன பங்கு இருக்கு? இல்ல, நீங்க தான் எதிரிகளை பலவீனப்படுத்துறதுக்கு வியூகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி பொதுவான அரசியலை சொல்றேன். இன்னைக்கு அரசியல் கட்சி தேர்தல் அரசியலை சந்திக்கின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் எதிரியை பலவீனப்படுத்த ரெண்டு இயக்கமும் தோழமை, ரெண்டு இயக்கமும் சகோதர இயக்கங்கள் நீங்க சொல்லிட்டீங்க. ரெண்டு இயக்கமும் சகோதர இயக்கங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ அவங்களை எதிரிகள்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? என்னது சகோதர இயக்கங்களை உள்ள என்ன எதிரின்னு கேட்கிறேன். இல்ல, நான் சொன்ன கருத்து கொள்கை ரீதியா சகோதர இயக்கம் சொன்ன அதாவது புரிஞ்சுதான் பேசுறாரா புரியாம பேசுறாரான்னு தெரியல. அதாவது இது விதண்டாவாதம் பேசணும்னு பேசிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனும் கருப்புசாமி பாண்டியனும் அந்த கட்சியினுடைய பிரச்சனை, அந்த கட்சியில அவர்களுடைய நடவடிக்கை அந்த கட்சிக்கு எதிராக இருக்குன்னு கருதுறாங்க. அவங்க மேல அவங்க நடவடிக்கை எடுத்துறாங்க. ரெண்டாவது அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த பங்கும் இல்லை. அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் சேர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்ற பொழுது அதை பற்றி பரிசீலிப்போம். அது சேர்ப்போம்னு சொல்ல முடியல, சேர்க்க முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். ஆக அது பரிசீலிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் புரட்சி தலைவி அம்மா. அதுல அடுத்தவங்களுக்கு வேலை இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒவ்வொரு அந்த கட்சி தன்னுடைய ஒரு அரசியல் ரீதியாக தேர்தல் களத்தில் சந்திக்கின்ற போது எந்த கட்சியும் எதிரியை பலகீனப்படுத்த தான் விரும்பும். அந்த வகையில் எதிரி பலவீனமாகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா சொல்ல அதை பயன்படுத்துறதுல என்ன தப்புன்னு தான் கேட்கிறேன். அப்ப அந்த சூழ்நிலையை பயன்படுத்துங்க. இந்த சூழ்நிலைக்கு நீங்க காரணம். எந்த சூழ்நிலை இல்லைங்க. இவ்வளவு நாள் பலகீனப்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. இப்ப எங்களுக்கான நேரம். நாங்க எதிரிகளை பலகீனப்படுத்தாம அவங்களை வளர்த்து விட்டு இருப்போமா? அதைத்தான் கேட்கிறாரு. இந்த சூழ்நிலை நீங்க பயன்படுத்த போறீங்களா அல்லது சூழ்நிலைக்கு நீங்க தான் காரணம்? ஒரு அரசியல் கட்சி தேர்தல் களத்துல போக சொல்ல எல்லா விதமான சூழ்நிலையும் பயன்படுத்த தான் செய்யும். வெளிப்படையா சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். வெளிப்படையா இல்லைங்க, வெளிப்படையா சொல்றேன். எல்லா சூழ்நிலையும் பயன்படுத்துவோம். அப்ப இவங்க வர்றதுக்கு நீங்க தான் காரணமா? நாங்க எப்படி காரணமாக முடியும்? அவங்க கட்சியில அவங்கள தக்க வைக்க அவங்க முயற்சி பண்ணல, அவங்க வெளியேறாங்க. அவங்கள போய் நாங்க கையை பிடிச்சா கூட்டு வந்தோம். அவங்க இன்னைக்கு சொன்ன கருத்தை கூட நாங்க வரவேற்கிறோமா இல்ல ஏத்துக்கிட்டோமா?
இதுல உங்க விளக்கம் என்ன நான் பதில் சொல்றேன். இல்ல உங்க கேள்வி என்ன? லாபமா நட்டமான இடைவேளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன். அதுவும் அதோட எங்கள் வியூகம் உண்டு, பலவீனப்படுத்தத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நாங்க காரணம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இந்த சூழ்நிலையை பயன்படுத்த பாக்குறாங்களா அல்லது அவங்களுடைய சூழ்ச்சி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்ல இப்ப ரெண்டு விஷயம் பாருங்க. இவங்க வந்து லாபமா நட்டமா, அதுக்கும் நீங்க இப்ப கேட்கிற கேள்வி உன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கு. அரசியல் எது லாபம் எது நட்டம், யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம்? கட்சிக்கு லாபத்தை பத்தி கேக்குறீங்களா அல்லது அவங்க பார்வையாளர்கள் ஒருத்தர் கேட்ட மாதிரி மக்களுக்கு எது லாபம்னு கேட்டாங்கல்ல. இவங்க கட்சி மாறுறதுனால மக்களுக்கு இதனால என்ன பயன் ஒருத்தர் கேட்டாங்கல்ல அந்த அம்மா. அப்ப நீங்க லாபம் வேற, கட்சிக்கு லாபத்தை பத்தி பேசுறீங்க. அதிமுகவுக்கு என்ன லாபம், திமுகவுக்கு என்ன லாபம் இழப்புன்னு கேக்குறீங்க. மக்களுக்கு என்ன லாபம் என்ன இழப்பு? இல்ல ஒண்ணுமே இல்ல. இடைத்தேர்தல் லாபம் இல்லையா? இல்ல, ஒரு லாபமும் கிடையாது. நீங்க வந்து இடைத்தேர்தல் யாராவது போட்டி போடுறவங்க ஆளுக்கு 500 ரூபாய் கொண்டு கொடுப்பாங்க, அது லாபம்னு சொல்றீங்களா? மக்களுக்கு எது லாபம்னு சொல்றீங்க? இல்ல மக்களுக்கு என்ன லாபம் இருக்கு? ஒரு லாபம் இல்ல. இந்த கட்சியில சம்பந்தப்பட்ட இந்த நபர்கள் அவங்க அரசியல் செல்வாக்க இங்க சரியா இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போலாம், அங்க சரியா இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போலாம்னு அவங்க நன்மைக்காக அவங்க இடம் விட்டு இடம் போயிட்டு இருக்காங்க. அதை வைத்தியலிங்க வேற வார்த்தையில சொன்னாரு, அற்ற குளத்து அறிநீர் பறவை போல அப்படின்னு சமயத்துக்கு ஏற்றபடி இடம் மாறிட்டு இருக்காங்க. இதுக்கும் மக்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல. இதான் உண்மை. அந்த ஜெயந்தி விரைவா சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து முதல்ல திமுக இருந்தது எங்கள் தொகுதியில், இப்போ அதிமுக வந்திருக்கு. திமுக வந்து ஒரு ஆட்சி செய்யும் போது எங்களுக்கு நன்மை செய்வாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்தோம். இப்போ இவங்களும் ஜெயிச்சதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தால் வராங்களே தவிர மற்ற நேரத்துலலாம் வரதே கிடையாது. இன்னைக்கு நாங்கள் வந்து 40 வருஷமாக குடியிருக்கிற ஏரியாவில் சாக்கடை தண்ணியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மழை நீரும் இன்னைக்கு நீங்க டிவி பாருங்க, சேனல்ல பாருங்க, கூகுள்ல பாருங்க, எல்லாரும் வெப்சைட்ல அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க ஏரியாவில் எல்லாருமே வசதியா இருக்கிறவங்க பூரா அவங்களுக்கு சாதகமான இந்த அரசியல்வாதிங்க அவங்களுக்கு ரோடு போடும் போதெல்லாம் சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்த ஏரியா மக்களை சாக்கடை தண்ணியில தள்ளி இருக்கிறாங்க. நாங்க வந்து தூர் வராத சாக்கடைகள் இருக்கு. நாங்க எத்தனையோ தடவை மனு கொடுத்திருக்கோம். இந்த தடவை திமுக மனோகரன் சார் வந்து சார் ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, எந்த நேரமும் பாத்தீங்கன்னா கோயில்ல தான் இருக்காங்களே தவிர யாருமே வந்து கோரிக்கைகளை எடுத்து நடத்துறதே இல்ல, எடுத்துக்கிறதே கிடையாது. நாங்க பாத்துருக்கோம் சார். ஐயா ஆவடிக்குமார்கிட்ட ஒண்ணு கேட்க விரும்புதேன். வந்து உங்கள் கட்சியிலேருந்து இப்போ வந்து அவங்க நெருக்கடியின் காரணமாகத்தான் உங்கள் கட்சிக்கு வராங்க நீங்கள் சொல்லுதீங்க. ஏற்கனவே அப்போ உங்கள் கட்சியிலேருந்து போகும்போது அவங்க நெருக்கடி காரணமாக தான் அந்த கட்சிக்கு போனாங்களா? பலபடி உங்கள்கிட்ட திருப்பி வந்து பலபடி உங்கள்கிட்ட இப்படி மாறி மாறி நீங்கள் அவங்களுக்கு அங்கே நெருக்கடி இங்கே வராங்க, இங்கே நெருக்கடின்னு அங்கே வந்துட்டு இருந்தா அப்போ அதுக்கு கீழ்பட்ட உள்ள எத்தனையோ பொறுப்பில் இருக்கவங்களாம் அவங்களுக்கெல்லாம் என்னைக்கு அவங்கெல்லாம் பதவிக்கு வர்றது, என்னைக்கு அரசியலில் ஈடுபடுறது? இந்த ரெண்டு கட்சிகளில மட்டும் இல்ல, எந்த சிறிய கட்சிகளில யாரும் வந்தாலும் பெரிய கட்சிகளை நோக்கி மட்டும்தான் வர்றாங்க. நெருக்கடி வரதா செய்யும். உங்க பதில்? அதாவது அவங்க வந்து இப்ப எங்க கட்சிக்கு வரல, அவங்க வந்து கோரிக்கை வைக்கல, எங்க கட்சி அதை அனுமதிக்கல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதவி கொடுக்கல, எதுவுமே நடக்கல. அதனால இது வந்து அவங்க ஏதோ சொல்றாங்க, அந்த கட்சியில நடவடிக்கை எடுத்துறாங்க. இதுக்கும் வந்து எங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. உங்க கட்சியில இருந்து போனாங்களே அதுக்கும் இதே மாதிரி தானே அப்படின்னு கேக்குறேன். இல்ல எங்க கட்சியில இருந்து போனதை பத்தி அது அவங்க தான் இது ஒண்ணு அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க, செஞ்சாங்க. ஆனா அவங்க வந்து எங்க கட்சியில போனாங்கன்றது உண்மை. அதே சமயம் இன்னைக்கு வந்து அவங்க எங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்கன்றது உண்மை. அது கூட வந்து கருப்புசாமி பாண்டியன் எங்கேயும் பேசுனதா தெரியல, அனிதா ராதாகிருஷ்ணன் தான் பேசுனதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க, அவங்க நாங்க பொறுப்பு கொடுத்துட்டோம், மற்றவங்க எல்லாம் வந்து அதனால பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு சரியான அரசியலே சுயநலம் தான் எங்க சாக்கடையா வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களே. இல்ல இப்ப இவங்க கடைசியா பேசின நண்பர் பேசின கருத்துல கூட பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அங்க இருந்து நெருக்கடினால இங்க வந்தாங்க, இங்க நெருக்கடினால அங்க போறவங்க திரும்ப வராங்க, வந்தா அவங்களுக்கு திரும்பி பதவி கிடைச்சிருது. அப்ப கீழே அடுத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி வேணாமான்னு ஒரு வார்த்தை கேட்டார் நடுவுல. அப்ப திரும்ப எதுவுமே மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இல்ல. இன்னும் நீங்க பெரிய ஆட்கள் மேல இருக்கிறவங்களே பதவியில இருந்தா எப்படிப்பா எங்களை அடுத்த ஆளையும் விடுங்கன்னு எல்லாரும் இந்த பதவி எதற்காக? இதான் மக்கள் சேவைக்காகவா? கிடையவே கிடையாது. அதுதான் சிக்கல், அடிப்படை சிக்கல். நீக்கணும்னு அடுத்த கட்சிக்கு போறவங்க இருக்கிற சூழ்நிலையில தன்னை சுற்றி இருந்தவர்கள் அத்தனை பேரும் கூட போனாலும் கூட முற்றிலுமாக நீக்கப்பட்டும் கூட எந்த கட்சிக்கும் போகாம இருக்கிற அழகிரி போன்றவர்களை கொள்கையாளர்களாக பார்க்கலாமா? இல்ல, எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லாதனாலே இருக்கலாம்ல. நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, அதாவது ஒரு எதிர்பார்ப்பில் தான் முடிவுகளை எடுக்கிறார்கள். வெற்றி பெற்றவர்கள் பக்கம் சாய்வது என்ற முடிவில் அவர்கள் எடுத்திருக்கிறது நிலைமை இன்னும் 15 மாதத்திற்குள்ளாக முற்றிலும் மாறும் என்பது எனது எண்ணம். நிச்சயமாக இது வந்து தற்காலிக வெற்றி.
இது நிச்சயமாக இது நிரந்தரமாவதற்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இருந்தால் இதுவரை விளக்கம் வந்திருக்கும். அந்த விளக்கத்தை இவர்கள் சொல்ல முடியாது, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா எழுதியவர் தான் சொல்ல வேண்டும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சொல்ல முடியாது. எனவே ஆனால் அவர்கள் சொல்ல நிகழ்ச்சி இல்லை, நிகழ்ச்சி இல்லை. அதனால நான் சுருக்கமா மறைமுகமா சொல்றேன். ஆனால் இந்த வெற்றி நிலைக்காது, இது மட்டும் உறுதி. அப்பொழுது நிலைமைகள் மாறும், அப்பொழுது இவர்கள் வருத்தப்படுவார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. திரும்பி சேர்த்துப்பீங்க. அது அவர்களுடைய காரணம் விளக்கம் சொன்னால், அவர்களுடைய காரணம் விளக்கம் இதெல்லாம் சொன்னால் தலைமை உரிய முடிவு அப்போது எடுக்கும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க பங்களிப்புக்கு நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.